மூணாவது சப்கரோனியல் ஹெமரேஜ். இது ஏர்லி ட்ரைமஸ்டரில் வரும். பிளாசண்டா யூட்ரஸோட அட்டாச் ஆகிற அந்த ஸ்ட்ரக்சர் இடையில லைட்டாக பிரிஞ்சு சிறிய அளவில் ஒரு ஹெமட்டோமா மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இது அப்பப்போ கிளாத்ஸ் மாதிரி ஹெவியான ப்ளீடிங்காக ஒரு 1 hourலேயே ஒரு 1 or 2 pads சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வரும். இந்த மாதிரி ப்ளீடிங் சம்டைம்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் இருக்கலாம். இந்த மாதிரி அதிக அளவில் ப்ளீடிங் இருக்கப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி பெட் ரெஸ்ட்டு, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்து சீரியலான ஸ்கேன்ஸ் பண்ணி இது குறையுதா என்னன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 4வது வகையான ப்ளீடிங் பிளாசென்டாலேருந்து வருது. அப்ரப்ஷனாக இருக்கலாம், இல்லை பிளாசென்டா ப்ரீவியான்னு சொல்கிறான். அப்ரப்ஷன் அப்படின்னா பிளாசென்டா கம்ப்ளீட்டாக யூட்ரஸ்லேருந்து செப்பரேட் ஆகிறது. பிளாசென்டா ப்ரீவியாங்கிறது யூட்ரஸில் பிளாசென்டா மேல் பகுதியில் இல்லாமல் கீழ்ப்பகுதியில் வந்து அட்டாச் ஆகிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுலேருந்து வர ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக, பிரைட் ரெட்டாக, ரொம்ப அதிகமான அளவில் வரும். சில சமயங்களில் வயிறு வலியும் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ளீடிங் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் பண்ணணும். இர்ரெகுலரான ப்ளீடிங், ஒரு டிசீனஸ், ஸ்பாட்டிங் மாதிரி வருது. யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டும் லைட்டாக ஸ்பாட்டிங்கோடு இருக்குது. கிட்னினஸ் இருக்குது, ஷோல்டர் பெயின் இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னா சம்டைம்ஸ் இந்த ப்ளீடிங் எக்டோபிக் ப்ரெக்னன்சியோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா டாக்டர் போய் பார்த்து உங்களோட ப்ரெக்னன்சி சரியான லொக்கேஷனில் யூட்ரஸில் பிளேஸ் ஆயிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் ஹெவியான ப்ளீடிங் இருக்குது, ரொம்ப சிவியரான அப்டாமினல் பெயின் இருக்குன்னா இம்மீடியட்டாக டாக்டர் போய் பாருங்கள்.